ஓகே, இன்னைக்கு சாரி அதுக்கு முன்னாடி சாரி சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 3 நாளாக ஒரு 4 நாளாக நினைக்கிறேன் கண்டினியூஸாக வீடியோ வந்து கொடுக்க முடியல. காரணங்கள் வந்து ஒரு சில வேலை பளு இருந்ததனால் இதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல. இது மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் வந்து அப்பப்போ நடக்கிறது தான். இது யூஸ்வல் தான். இது ஒன்றும் இல்லை, கடைக்கு திங்ஸ் வாங்க போனேன். அதை வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிஸ்னஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னா என்னதான், அப்படி எத்தனை தான் வகையான பிஸ்னஸ் வந்து நடைமுறை வாழ்க்கையில் கேள்விப்பட்டது கேள்விப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை வகையான பிஸ்னஸ் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு எழலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கீழே சொல்லிடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நம்ம கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு தான் வரோம். இதை பார்த்துக்கங்க. அதை அப்படி எத்தனை டைப் இருக்குது? ஒரு 10 விதமான டைப் இருக்குது. அதாவது இதுதான் வந்து அதிகபட்சம் வந்து, அது அதிகபட்சமாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சமாக இருந்தாலும் சரி, அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சிங்க. ஒரு 10 வகையான டைப் வந்து இருக்குது. அப்படி என்ன அந்த 10? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆக இந்த 10 டைப்பு தான் நம்மளுடைய நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து, தெரியாத வரைக்கும் இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த 10 வகையான பிஸ்னஸ் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் தான் பல பேர் வந்து பல கோடிகளையும் பல ஆயிரம் லட்சங்களையும் சம்பாதித்து கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து ஆட்சி படைத்து உருவாக்கி கொண்டு அவங்களுடைய லைஃப் அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கு. ஜாலிலாம் சொல்லவே முடியாது. அது வந்து இது ஒரு வீடியோ நான் சொல்லி ஆகணும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறான்னா கோடியாக சம்பாதிச்சிருவான், ஜாலியாக இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவனுடைய கஷ்டம், அவனுடைய மன உளைச்சல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 10 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதை பற்றின ஒரு புரியல, ஸோ இது வந்து ஓரளவு சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னாக்கா கேளுங்க அடுத்த வீடியோவில். அதுக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தேங்க்யூ.